ஓம் சாந்தி 2/10/2024. B.K. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். எந்த ஒரு ஆத்மா பாபாவிடம் முதலில் வருகின்றார்களோ அவருடைய குழந்தையாக மாறிவிடுகின்றார்களோ, இனிமையான குழந்தைகளே என்ற மகா வாக்கியத்தை கேட்பதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இதை கேட்டவுடன் அவர்கள் திருப்தி அடைந்து விடுகின்றார்கள். பல பிறவைகளின் ஆசைகள் பூர்த்தியாகிவிட்டது என்ற அனுபவம் ஏற்படுகின்றது. எதற்காக பக்தி செய்து வந்தார்களோ, எதை அடைய வேண்டும் என்று விரும்பினார்களோ, வாழ்க்கையின் கடைசி லட்சியம் என்னவோ அதை அடைந்து விடுகின்றார்கள். பகவானை பார்த்த பிறகு, அவரை அடைந்த பிறகு ஆத்மா முழுமையாக திருப்தி அடைந்து விடுகின்றது மற்றும் சம்பூர்ணமாகி விடுகின்றது. இந்த அனுபவத்தை அனைத்து பிராமண ஆத்மாக்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் குஷியாக இருப்பதற்கு கால தாமதம் ஏற்படுகின்றது. பாபாவை அடைந்தவுடனே வாழ்க்கையில் ஆனந்தத்தை அனுபவம் செய்கின்றார்கள். ஒரு சிலர் தான் திருப்தி அடைவது கடினமாகி விடுகின்றது. பாபாவை அடைந்தவுடன் பல குழந்தைகள் முழு திருப்தி அடைந்து விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பரம சௌபாக்கியசாலி ஆவார்கள். ஒரு சிலருக்கு சில நேரத்திற்கு பிறகு, சில காலத்திற்கு பிறகு குஷி அழிந்து விடுகின்றது. முயற்சியின் வேகம் குறைந்து விடுகின்றது. இதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், தன்னுடைய லட்சியத்தை மறந்து விடுவது, பரச்சிந்தனை, பரதர்ஷனில் சென்று விடுவது. அதாவது பிறரை பற்றிய சிந்தனை, பிறரை பற்றிய கற்பனையில் மூழ்கி விடுகின்றார்கள். தனக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றது என்ற குஷியில் மூழ்கிவிடுங்கள். தன்னுடைய பிராப்தியை நினைவில் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒருபொழுதும் உங்களுடைய முயற்சியின் வேகம் மற்றும் குஷி குறையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வீணான சிந்தனைகளை சிந்திப்பதற்கு நேரமே இருக்கக்கூடாது. லட்சியம் என்பது மிக உயர்ந்த விஷயமாகும். யாருக்கு வாழ்க்கையில் லட்சியம் இல்லையோ அவர்கள் எறும்பை போன்று முயற்சியில் ஊர்ந்து செல்கின்றார்கள். மகான் லட்சியத்தை முன்வைக்கும் பொழுது வாழ்க்கையில் ஊக்கம், உற்சாகம் ஏற்படுகின்றது. வாருங்கள், நாம் பாபாவிற்கு சமமாக திருப்தி மணியாக ஆகிவிடுவோம். நம்முடைய பிரகாசத்தின் மூலமாக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய கார் இருள் அழிந்துவிட வேண்டும். ஒவ்வொரு சமயத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும் திருப்தியாக இருக்க வேண்டும். பகவானை அடைந்துவிட்டோம் என்ற திருப்தி, மற்றவர்களின் தொடர்பில் வரும்பொழுது முழு திருப்தி, அவருடைய அன்பில் முழு திருப்தி அடைய வேண்டும், அவருடைய பாலனையில் முழு திருப்தி அடைய வேண்டும், அவருடைய ஞானத்தில் முழு திருப்தி, அவருடைய அவ்வியக்த நடிப்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம், இதிலும் முழு திருப்தி, அவரிடமிருந்து அனைத்து கஜானாக்களையும் அடைந்துவிட்டோம் என்ற திருப்தி. முழுமையான திருப்தி எப்பொழுது ஏற்படும் என்றால், அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து கஜானாக்களையும் நம்முடையதாக நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது சதா திருப்தியில் மூழ்கி விடுவோம். முக்கியமான விஷயம் என்னவென்றால், நமக்கு என்ன கிடைத்திருக்கின்றதோ அதில் முழு திருப்தி அடைய வேண்டும். இது மிகவும் அழகான, அற்புதமான விஷயமாகும். சம்பூர்ண ஈஸ்வரிய கஜானாக்கள் மூலமாக நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது முழு திருப்தி அடைவோம். ஞானத்தின் கஜானாக்கள், குணத்தின் கஜானாக்கள், சக்தியின் கஜானாக்கள், நேரத்தின் கஜானா மற்றும் எண்ணங்களின் கஜானா, ஆசீர்வாதங்களின் கஜானா, தூய்மையின் கஜானாக்கள் மற்றும் புண்ணிய காரியத்தின் கஜானா, இவை அனைத்தும் நம்முடைய கஜானாக்களாகும். இந்த அனைத்து கஜானாக்களையும் நமக்குள் நாம் நிரப்பிக் கொள்ளும் பொழுது பல பிறவைகளின் பாக்கியத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு இதுதான் ஆதாரமாகும். இப்பொழுது இந்த அனைத்து கஜானாக்களையும் எந்த அளவிற்கு யார் அடைந்திருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் மற்றும் சிரேஷ்ட பாக்கியத்தின் அடையாளம் இதுவே ஆகும். வாருங்கள், நம்மை நாம் திருப்தியான ஆத்மாவாக மாற்றிக்கொள்வோம். அனைத்து கஜானாக்களையும் நிரப்பிக் கொள்ளுங்கள். வீணான விஷயங்களை சிந்திப்பதற்கு உங்களிடம் நேரமே இருக்கக்கூடாது. இன்று நாம் ஓர் அழகான அபியாசத்தை செய்வோம். அது என்னவென்றால், நான் ஆத்மா, சுகஸ்வரூபமாக இருக்கின்றேன். சுகம் என்னுடைய இயல்பான குணமாகும். அடிக்கடி நினைவு செய்யுங்கள், நான் ஆத்மா, ஜோதி சுரூபமாக இருக்கின்றேன். நான் சுகஸ்வரூப ஆத்மா ஆவேன். இது போன்ற அனுபவத்தை குறைந்தபட்சம் 100 முறை செய்யுங்கள். நான் பகவானின் குழந்தையாக இருக்கின்றேன். சுகஸ்வரூபத்தில் மூழ்கி இருக்கின்றேன். சுகம் நிறைந்த தந்தையின் குழந்தை நான்.
ஆகவே சுகம் என்னிடம் நிரம்பி இருக்கின்றது. பகவானின் குழந்தையாகிய நான் சுகமாக இல்லை என்றால் உலகத்தில் யார் சுகமாக இருக்க முடியும்? இந்த சுகத்தின் அனுபவத்தை நாம் செய்யும் பொழுது பல பிறவைகளின் துக்கத்தினுடைய கோடுகள் அழிந்துவிடும். மேலே இருந்து சிவபாபாவினுடைய சுகத்தினுடைய கிரணங்கள் நீர்வீழ்ச்சியைப் போன்று என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. நான் முழுமையான சுகத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவத்தில் மூழ்கிவிடுங்கள். சுகத்தினுடைய அதிர்வலைகளை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.